தாமே பொறுப்பெடுக்க வேண்டும்படியாக, நம் தேசத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை தேவன் பொறுப்பெடுக்க வேண்டும்படியாக, தேசத்தை ஆளுகிற ஒவ்வொருவரும் நல்ல புத்தி ஞானத்தை அவர்கள் கர்த்தர் தாமே அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும். தேசத்தை இவ்வாறான முறையில் ஒரு செழிப்பான தேசமாகவும் பொருளாதார ரீதியில் ஒரு ஆசீர்வாதமான தேசமாகவும் தேவன் தாமே கிருபை செய்யும்படியாக நாம் ஜெபம் இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு இருக்கிறோம். கிருபையினாலே வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபா விசேஷமாக தாமே ஆண்டவரே தேசத்தை கிருபையினால் இரக்கத்தினால் நீர் பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபா விசேஷமாக தேசத்தின் பொருளாதார தேவைகளுக்கு சந்திக்க வேண்டும்படியாக, பொருளாதார காரியங்களை நிறைவேற்ற வேண்டும்படியாக, அநேக விதமான பொருளாதார பிரச்சனைகள் ஆண்டுகளை நிமித்தம் அநேக பேர் அத்தியாவசியமான தேவைகளில் அநேக பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இவ்வாறான காரியங்கள் நம்முடைய தேசத்தை விட்டு தேவன் எடுத்து போட்டு தேசம் ஆண்டுகளை ஆசீர்வாதத்தினால் நிரப்ப கிருபை செய்ய வேண்டும்படியாக ஆவியானவரை பொறுப்பெடுக்க வேண்டும்படியாக, வழிநடத்த வேண்டும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். அதேபோல ஜெபம் விசேஷமாய் இந்த தேசத்தை ஆளுகிற ஒவ்வொரு மந்திரிமார்கள், பிரதமர், ஜனாதிபதி ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்பெடுக்க வேண்டும்படியாக, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும்படியாக, அவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும்படியாக, தேசத்தை ஒரு சமாதான பாதையில் வழிநடத்தி செல்லக்கூடியதாக, இலங்கை தேசத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரே மக்கள் என்கிற அந்த ஒருமை நிமித்தம் ஒவ்வொருவரும் சமாதானத்தோடு வாழ தேவன் பொறுப்பெடுக்க வேண்டும்படியாக, அந்த தேசத்தில் எந்த ஒரு பிரிவினைகளும் எந்த ஒரு அசம்பாவிதமான காரியங்களும் சம்பவிக்காதபடி இந்த தேசத்தை தேவதாமை மறுபடியும் பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டும்படியாக நம்ம கொடுத்து ஜெபம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே நன்றி செலுத்துகிறோம். கிருபையினால் உதவி செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே விசேஷித்தமான தாமே இந்த தேசத்தை மறுபடியும் கர்த்தருக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். ஆளுநர், ஜனாதிபதி, மந்திரிமார்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட மனதிரும்ப ஆண்டவரே தேசத்தை சமாதான வழியில் ஆண்டவரை வழிநடத்தி செல்ல தேவன் கிருபை செய்ய வேண்டும்படியாக ஆவியானவரே கிருபை செய்ய வேண்டும்படியாக ஆண்டவரே விசேஷித்தமாய் ஆண்டவரே இந்த தேசத்தை ஆளுகிற ஒவ்வொருவரும் கூடாத காரியங்களை நடப்பிச்சா அவருடைய காரியங்களை அவங்க பிடிச்சி சாமித்து ஜெபம். அதான் நீங்க கர்த்தருக்குள்ள பயபக்தியா இருக்கணும்னு சொல்லி போட்டு, நீங்க கர்த்தருக்குள்ள பக்தி வைராக்கியமா இருக்கணும்னு நீங்க ஜெபம் போட்டு, சேர்த்துல வந்து முழங்கால் பண்ணிட்டு கண்டினியூ படிச்சு நீங்க ஜெபம் போட்டு வீட்டுல போய் உங்க நாவ அடக்காட்டிக்கு அந்த பக்தி பயபக்தி என்ன செய்யுது? வீண். அந்த பயபக்தி என்ன செய்யுது? வீண். அது வீணான பயபக்தி. அது நீங்க ஆருக்கு அந்த ஆராதனை செய்றீங்க? அது கர்த்தருக்கு இந்த ஆராதனை இல்லை. இன்றைய நாட்டில் எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கீங்க? எத்தனை பேர் இதயத்தை அந்த நாவ அடக்க முடியாம பாவம் செஞ்சிருக்கீங்க. வேலை செய்யற இடத்துல சரி. இப்ப விதுஷன் என்ன செய்யறாரு? வேலை செய்யற இடத்துல வேலை செய்யற படியங்களை எத்தனை பேர் பேசிருக்கோம். சில நேரங்களில் தப்பு செய்ய தண்ணிக்கு பேசுறதுக்கு, தப்பு செய்யாம ஒரு இதயத்தை கிழிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. விளங்குதா? அப்ப இந்த நாவ என்ன செய்யுது? இந்த நாவ பயன்படுத்தலாம். அந்த பிசாசு என்ன செய்யுது? உங்களுடைய தேவனிடத்தில் உங்களுக்கு இந்த பக்தி வைராக்கியத்தை அழிக்கும்படியாக இந்த பிசாசு என்ன செய்யுது? முதலாவது உங்களுக்கு அவன் பயன்படுத்துற ஆயுதம் கூட நாவ். ஏனென்றா இந்த நாவிலான தாறுமாறத பேசி போட்டு என்ன செய்றீங்க? ஆண்டவரே நான் தெரியாம பேசி போட்டேன். நீங்க மன்னிப்பு கேட்ட காரியம் ஆண்டவர் தெரியும். எத்தனை தடவை கேட்டு இந்த வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்டுட்டான். எத்தனை நேரம் பேசி போட்டு சுதாம வாழ்றதாலே பார்த்தா அங்கே பேசி போட்டு எத்தனை நேரம் சுதாம அலைகிறது ஆளுகிறது ஆண்டவர் தெரியாம பேசி போட்டு நீங்க ராபிஷேகம் ஆண்டவர் கண் நொந்து போச்சு ஆண்டவர் வேதனைப்பட்டு போட்டு ஆண்டவர் அதான் வடிவா சொல்றேன். நீங்க இப்படி பேசாதீங்கப்பா, இப்படி செய்யாதீங்க. அதான் ஆண்டு சொல்ற ஆகியா ஆண்டு பாருங்க. அடுத்த வசனம் கொண்டு சொல்லுது, நீங்கள் ஆகியாலே பிரியமான சகோதரர் யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும், அடுத்தது பேசுறதுக்கு பொறுமையா. பொறுமை. எத்தனை பேர் கணவன் பேசுறத கேட்டு மனைவி அப்புறம் பேசுறீங்க? கணவன் பேசுறத கேட்டு எத்தனை பேர் மனைவி நீங்க பேசுறீங்க?
பார்த்தபடி சொல்லுவாங்க. ஆண்டவர் வழியை பற்றி சொல்லுவாங்க. ஆண்டவர் எப்படி ஆசீர்வாதம் பெறணும்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் அபிஷேகம் எப்படி பெறணும்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் இருக்கிறது எப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இருக்கிறதுக்கு மூல காரணம் என்ன? ஒரு மனுஷனுக்கு நீங்க எவ்வளவு அன்பு செலுத்துறீங்களோ அவ்வளவுக்கு அந்த மனுஷனோட நீங்க உறவாடுவீங்க. அந்த உறவாட அமைச்சர் நல்ல காரியங்கள் நினைவுல வரும். நீங்க கடந்த கடந்த நாட்கள் பொழுது நாவினால் ஒன்று காரியம் பேசல. எத்தனைக்கு பிரியமில்லாத வார்த்தை நாவில் எடுத்து பிரியோகம் நான் பயப்படுத்தவே கேட்டார் சொல்றாங்க. இந்த நாவினால நான் ஒரு பாவமும் செய்கிறேன் இந்த கிழமை. அப்ப நீங்க இந்த இடத்துல வந்திருந்து ஆராதனை செய்யறது பயபக்தி என்ன பயபக்தி? நான் எப்பவும் சொல்றேன், ஒரு புது ஒரு உடன்படிக்கை செய்யுங்க. சேர்த்து வாசல்ல வரைக்கு கணவன் மனைவி ரெண்டு பேரும் கையை கொடுத்து அன்றைக்கு சுதாமா செஞ்ச மாதிரி நான் உங்களோட கடந்த நாட்கள் எல்லாம் பிள்ளை செஞ்சுட்டு வாங்கிட்டேன். இப்போ அது லட்சியம் ஜெயதிசி வேணும். அந்த இடத்துல சில போல லட்சியம் ஜெயதிசி கூட முரண்பாடு வந்திருக்கு. அந்த முரண்பாடோட வந்து அந்த பயபக்தி பௌர்ணியான பயபக்தி நினைச்சக்கூடாது, காட்டக்கூடாது. நாளைக்கு அணிக்கு வருவோம். அந்த இடத்துல நீங்க வாசல்ல வரை காலச்சி நீங்க ஒதுக்கப்படுத்தவில்லை. அந்த இடத்துல வரைக்கே அந்த நீங்க கணவன் மனைவியா இருந்தா கையை கொடுத்து நான் பேசிக்கிட்டு நம்ம வேதப்படுத்தி நம்ம மன்னிச்சுக்கணும். அந்த இடத்துல சொல்லிக் கொடுங்க. உள்ள வேலைக்கு ஒரு புத்து ஒரு பிரச்சனை உங்களை ஆதேசம். ஏன்னா உங்களை நீங்க என்ன செய்றீங்க? மனைவிக்குனால தாழ்த்துறீங்க. தாழ்மையில தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? கிருபை அளிக்கிறார். உங்களோட நாவினால நீங்க எத்தனை பேர் இதயத்தை கிழிச்சிருப்பீங்க, எத்தனை பேர் மூளைக்கு இருந்து அழுதுருப்பாங்க. சில பேர் என்ன செய்யறது? கடன் வாங்குறது. கடன் வாங்கிட்டு கடன்காரன் வீட்டை வந்து நின்றா என்ன செய்யறது? அவனோட வார்த்தையை என்ன செய்ய எங்க நாவினால நாங்க வார்த்தையை சொல்லி என்ன செய்யணும்? வேதனைப்படுத்தணும். நான் கண்டிப்பா நீங்க சிந்திக்க வேண்டிய காரியம், ஒரு மனுஷன் எந்த மனுஷன் எங்களால் கண்ணீர் வடிக்கிறானோ அந்த கண்ணீர் வெளியேற பெற்றது. ஏன்னா அந்த கண்ணீர் யார் ஏந்தி வச்சுக்கிறார்? யார் ஏந்தி வச்சுக்கிறாரு? கர்த்தர் எங்க ஏந்தி வச்சுக்கிறார்? துருத்தியில ஏந்தி வச்சுக்கிறார். அந்த கண்ணீருக்கு பொறுமதி கூட நீங்க ஒரு வாயை நீங்க அடக்காம கர்த்தருக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப இந்த தேவ பக்தி அந்த பயன்படுறது, தேவ பக்தி மூலத்துல நீங்க குறைபடுது, நீங்க என்ன செய்வீங்க? இந்த தேவ பக்தி பயன்படுறது குறைபடுது உங்களுக்கு நீங்க தேவனுக்கு காட்டுற அந்த பயபக்தி உங்க வாழ்க்கையில குறைபடுது, உங்க குடும்பத்துல என்ன செய்யும்? ஆசீர்வாதம் இல்லாம போகும். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாம போகும். ஏன்னா மனுஷனாக உழைச்சவங்க வந்தாதான் யோசிக்கிற குடும்பத்துல ஆசீர்வாதம், யோசிக்க உழைச்சா குடும்பத்துல ஆசீர்வாதம். நீங்க உழைக்கிற உங்க கருத்தின் கிரிய உங்க கருத்தின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கப்படாதீங்க, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதுக்காக நான் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்ற காரியம் என்ன? இந்த ஞாபகம் முன்னாடி நடக்கும். முதலாவது